ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி 35% சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். 8th பே கமிஷனோட சூப்பரான அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8th பே கமிஷனோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க. இதில் ஊழியர் சங்கங்கள் ஏப்ரல் 30, 2026 வரை தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, 8வது ஊதிய குழுவுக்கான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி வந்துவிட்டது. அது என்ன அப்படின்னா, 8வது ஊதிய குழுவை அமைக்கும் பணிகளை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்காங்க. இதனால லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வங்கி கணக்கில் பெரிய தொகை வர வாய்ப்பு இருக்கு. 2016 முதல் அமலில் உள்ள 7வது ஊதிய குழு விரைவில் முடிவுக்கு வரவிருக்கிறது. புதிய சம்பள கட்டமைப்பு மூலம் சம்பளம் கணிசமாக உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த 8th பே கமிஷனோட இப்போதைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7th பே கமிஷன் கடந்த 2025 டிசம்பரோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் போயிட்டு இருக்கு. 8th பே கமிஷனோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது காலக்கெடு அடிப்படையில் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2016 அமலில் இருந்த 7வது ஊதிய குழு தான் இப்போ வரைக்குமே நடைமுறையில் இருக்கு. ஸோ இதுக்கான நிலுவைத் தொகை கிடைக்குமா? அதாவது இந்த 2026 8th பே கமிஷனுக்கான பீரியட் ஸ்டார்ட் ஆகி 2 மாதங்கள் முடிஞ்சது. ஸோ இதுக்கு எல்லாமே நிலுவைத் தொகை கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன். 35% சம்பள உயர்வு வாய்ப்பு. ஓகேங்களா? அதாவது 35% வரைக்கும் இந்த 8th பே கமிஷன்ல ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிபுணர்களின் கருத்துப்படி 8வது ஊதிய குழுவால் ஊழியர்களின் சம்பளம் 20 முதல் 35% வரை உயர வாய்ப்புள்ளது. 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. அதாவது கடந்த 7th பே கமிஷன் 2016 ஊதிய உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரும்போது அப்போ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 2.57 இருந்துச்சு. இப்போது இது 2.4 முதல் 3 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப வரக்கூடிய 2026க்கான ஊதிய உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2.4 3 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது புதிய கமிஷனில் கணிசமாக உயரும். அதாவது அடிப்படை சம்பளம் மத்திய அரசு ஊழியரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அடிப்படை சம்பளம் 18,000. ஸோ இது இதுக்கப்புறம் பேசிக் சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங் சேலரி என்ன அப்படிங்கிறது கணிசமா உயரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா ஒரு 25,000 அப்படின்னு நம்ம கணக்கிட்டுக்கலாம். மூத்த அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் 2.5 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சீனியர் கேட்டகரியில் உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்தை தாண்டறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதோட இறுதி முடிவு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மா மேனேஜ்மெண்ட் குளோபல் அப்படிங்கிற நிபுணர் பிரதீக் வைத்தியா கருத்துப்படி இறுதி சம்பள உயர்வு பணவீக்க விகிதம் மற்றும் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன் 6வது ஊதிய குழுவில் 40% மற்றும் 7வது ஊதிய குழுவில் 23 முதல் 25% வரை சம்பள உயர்வு வழங்கப்பட்டுச்சு. இப்போ அரசின் நிதிநிலை மற்றும் வரி வசூலை பொறுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6th பே கமிஷன்ல 40% ஊதிய உயர்வு இருந்துச்சு. 7th பே கமிஷன்ல 23 இருந்து 25% ஊதிய உயர்வு இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல இந்தியாவில் நிதிநிலை எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி வரி வசூல் அப்படிங்கிறது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு தான் இந்த 8th பே கமிஷன்ல மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 இருந்து மேக்சிமம் 3 வரைக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த பே கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 18 மாதங்கள் அவகாசம் எடுத்திருக்காங்க. அதாவது கடந்த 2025 அக்டோபர் கூற்றுப்படி அப்பதான் பாத்தீங்கன்னா இதுக்கான தலைவர் நியமனம் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அப்ப இருந்து 18 மாதங்கள் இதோட ஃபைனலைசேஷன், அதாவது இதோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அறிக்கை எல்லாமே சமர்ப்பிச்சு உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 18 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கடந்த 2025 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல ஆச்சு. இப்போ அதோட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கியுள்ளது. இதில் ஊழியர் சங்கங்கள் ஏப்ரல் 30, 2026 வரை தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 2025 அறிவிப்பு வெளியான பிறகு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செயல்முறைக்கு தாமதமானாலும் புதிய ஊதிய விகிதம் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ 2026 ஜனவரியிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனுக்கான
ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது கடந்த 7th பே கமிஷன் கூற்றுப்படி 2025 டிசம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் முடிஞ்சிச்சு. 2026 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஊதியம் தான் உங்களுக்கு வரணும். ஆனால் இதுக்கு 18 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ 2027 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதங்கள் அந்த மாதிரி இருக்குது, 16 மாதங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த அப்டேட்டடான சேலரிக்கான நிலுவைத் தொகை வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிலுவைத் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபுணர்களின் கணிப்புப்படி 8வது ஊதிய குழுவின் அமலாக்கம் ஜனவரி 1, 2026 முதலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே அரசு முடிவெடுக்க தாமதித்தாலும் ஊழியர்களுக்கு அந்த தேதியிலிருந்து நிலுவைத் தொகை அதாவது அரியர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதி தான் 7வது ஊதிய குழுவின் காலம் முடிவடையும் அதிகாரப்பூர்வ தேதியாகவும் கருதப்படுகிறது. அடுத்த 18 மாதங்கள் மத்திய அரசு ஊழியர்களின் நிதி எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அடுத்த 18 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான நிதி எதிர்காலம் அதில் தான் ஃபைனல் பண்ண போகிறாங்க. எந்த செக்ஷனுக்கு எந்த கிரேடில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதார சூழலில் அவங்களுக்கு எவ்வளோ ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிவடைய 2027 ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்டேட் வந்துடும். ஸோ இப்போது ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு வாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஷனர்ஸுக்குமான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பென்ஷனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டாங்க. உங்களோட பென்ஷன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கான A to Z டீட்டெயில்ஸை வந்து வித்தின் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் ஒவ்வொரு மாதமும் உங்களோட வங்கி கணக்கில் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வங்கியிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் ரிசீவ் ஆகிருக்கு, அதே மாதிரி உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஓப்பனிங் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற A to Z வந்து உங்களுக்கு மெசேஜாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கிகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய வயதான காலத்தில் A to Z உங்களோட ஃபிங்கர் இருக்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.8 இருந்து மேக்ஸிமம் 3 வரைக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உங்களுக்கான ஊதிய உயர்வே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்ஷனர்ஸ் மற்றும் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கான சேலரி ஹைக் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் 4 மாதத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 14 மாதங்களில் உங்களுக்கான ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்னுமே நீடிக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா 18 மாதங்கள் எடுத்து அதில் அறிக்கை தான் சமர்ப்பிப்பாங்க. அதில் ஃபைனல் பண்ணி அதில் ஏதாவது ரிவைஸ் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஓரிரு மாதங்கள் எடுத்துக்குவாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாதங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ஊதிய உயர்வு இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கணக்குப்படி பார்க்கும்போது 2027 ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட் இந்த பீரியடில் தான் உங்களுக்கான ஊதிய உயர்வு இருக்கும். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மந்த்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ, என்னென்ன மாதங்கள் வந்து உங்களுக்கான ஊதிய உயர்வு வராமல் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலுவைத் தொகைக்கான ப்ராசஸ் எல்லாமே அதாவது அரியர்ஸுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் ஃபைனல் பண்ணி என்ன பெண்டிங் அமௌண்ட் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இப்போது சம்பளமாக 7th பே கமிஷன் அடிப்படையில் வழங்கப்பட்டுட்டு வருதோ அதை வந்து அரியர்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இன்னும் 14 முதல் 16 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறத மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுருக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.